இந்தியாவின் சிறந்த காவல்துறை பட்டியலில் தமிழ்நாடு காவல்துறை எத்தனாவது இடத்தில் இருக்கு தெரியுமா? உலகம் முழுக்க மக்களை பாதுகாக்கும் முக்கிய வேலையை அந்தந்த நாட்டின் காவல்துறையினர் கவனித்துக் கொள்கின்றனர். இந்தியாவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் காவல்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கும் இந்தியாவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒன்றிய அரசும் மாநில அரசும் தங்களால் முடிந்தவரை சட்ட ஒழுங்கை பராமரிக்க முயலுகின்றன. சில மாநிலங்கள் தங்கள் திறமையான காவல்துறையின் உதவியால் தங்களுடைய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. இந்த மாநிலங்கள் குற்ற வழக்குகளை விரைவாக கையாளுதல், வெளிப்படைத்தன்மை மற்றும் சைபர் கிரைம் போன்ற நவீன பிரச்சினைகளை சமாளிக்க ஆக்கப்பூர்வமான தீர்வுகளுக்கு பெயர் பெற்றவையாக உள்ளன. சமூக காவல் பணிக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே அதிக ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றன. இந்திய நீதி அறிக்கை. நீதி வழங்குவதன் அடிப்படையில் நாட்டில் சிறந்த காவல்துறையை கொண்டிருக்கும் பட்டியலை இந்திய நீதி அறிக்கை இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது. வழக்கம் போல இந்த ஆண்டும் இந்த பட்டியலில் 10 மாநிலங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த அறிக்கை 4 முக்கிய தூண்களில் மாநிலங்களை மதிப்பிடுகிறது: காவல்துறை, நீதித்துறை, சிறைச்சாலைகள் மற்றும் சட்ட உதவி. இந்த 4 கூறுகளின் அடிப்படையில் இந்தியாவில் சிறந்த காவல்துறையைக் கொண்ட டாப் 10 மாநிலங்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கர்நாடகா. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது கர்நாடகா. காவல்துறையின் தொழில்நுட்பம் மற்றும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை மற்றும் புகார்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. கடந்த வருடமும் கர்நாடகாவே முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் இந்த பட்டியலில் இப்போது 2வது இடத்துக்கு முன்னேறி உள்ளது. கடந்த அறிக்கையில் ஆந்திர பிரதேச காவல்துறை 5வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்ட ஒழுங்கு பராமரிப்பும் புகார்கள் மீது எடுக்கப்படும் துரித நடவடிக்கையும் இந்த பட்டியலில் ஆந்திர பிரதேசத்தை முன்னேற வைத்துள்ளது. தெலுங்கானா. தெலுங்கானா போன வருடமும் இந்த வருடமும் 3வது இடத்தில் உள்ளது. காவல்துறையின் நிலையான செயல்திறனும் துரித நடவடிக்கையும் தெலுங்கானா காவல்துறையை சிறப்பானதாக மாற்றியுள்ளது. கேரளா. கடவுளின் தேசமான கேரளாவின் காவல்துறை இந்த பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இங்குள்ள குறைவான மக்கள் தொகையும் மக்களின் செயல்பாடுகளும் காவல்துறையின் செயல்திறனும் குற்றங்களை குறைக்க வெகுவாக உதவுகிறது. தமிழ்நாடு. உலகிலேயே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு அடுத்தது தமிழ்நாடு காவல்துறை என்று நாம் கூறினாலும் இந்த பட்டியலில் தமிழ்நாடு 5வது இடத்தில்தான் உள்ளது. குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்க காட்டப்படும் மெத்தனமும் பொதுமக்களுக்கு காவல்துறை மீதுள்ள நம்பிக்கையின்மையுமே இதற்கு காரணம். இருப்பினும் தொழில்நுட்ப வளர்ச்சி, பெண்களை பாதுகாக்கும் ஆப்கள் போன்றவை கணிசமாக உதவுகின்றன. சத்தீஸ்கர். நக்சல் செயல்பாடுகள் அதிகமுள்ள சத்தீஸ்கரில் தற்போது சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 9வது இடத்திலிருந்த சத்தீஸ்கர் இப்போது 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் சிறிது முன்னேற்றம் அடைந்து கடந்த ஆண்டு 8வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. காவல்துறையின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் குற்றப்பத்திரிகை தாக்கலும் இப்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. ஒடிசா. ஒடிசா சட்ட ஒழுங்கு மற்றும் கண்காணிப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டியுள்ளது. 2022 இல் 11வது இடத்திலிருந்து 2025 இல் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பஞ்சாப். கடந்த அறிக்கையில் 10வது இடத்திலிருந்த பஞ்சாப் இப்போதும் 9வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இங்கு சட்ட ஒழுங்கு தற்போது குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறியுள்ளது. மகாராஷ்டிரா. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமும் பொருளாதார தலைநகரமுமான மகாராஷ்டிரா சட்ட ஒழுங்கு மற்றும் காவல்துறையில் 10வது இடத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஆனால் கடந்த அறிக்கையில் 12வது இடத்திலிருந்த மகாராஷ்டிரா இப்போது 10வது இடத்துக்கு முன்னேறி இருப்பது சற்று ஆறுதலானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, யாருக்கு பயன்படுமோ ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.